அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 7 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த பிளட் சீ குயின் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ மங்கியை காப்பாற்றி கூட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறமா அங்கிள்லான்னு சொல்லியிருப்பாரு, இந்த செலஸ்டியல் சண்டையில் எத்தனை பேர் சாக போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ செலஸ்டியல் மவுண்டனுக்குள்ளே எல்லா காட் கிங்ஸுமே கூடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்கப்பா. நம்ம ஹீரோ அங்கிள்லான் கிட்ட டெலிபத்திலேயே பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த பிளட் சீ குயின் இருந்தால அவள் இந்த இடத்துல காணோம். ஒருவேளை அவளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஷர் கிடைக்கலையோ, அதனால் அவள் வராமல் விட்டுட்டாளோன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். மொத்தத்தில் இங்கே ஏகப்பட்ட காட் கிங்ஸ் இருக்காங்க, காட் எம்பரர்ஸ் இருக்காங்க. இதில் யார் யாருக்கு சப்போர்ட்டு அப்படிங்கிறது சுத்தமாக ஒன்றும் தெரியல. ஆக்சுவலாக இந்த ஈஃபங் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அங்கிள் அண்ணோடைய பிரதர், அதான் நம்ம ஹீரோவோடைய மாமனார், அந்த மனுஷன் இந்த மவுண்டன் வந்ததுலேருந்தே பல கிளான்ஸ் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராமா. அதான் நம்ம அங்கிள் சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த மேரேஜ் ப்ரப்போசல் நடந்த காலத்திலேருந்தே அந்த மனுஷன் ஒரு மார்க்கமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கான். ஃபேமிலியை கூட சுத்தமாக கண்டுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே அடுத்த செலஸ்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறான் போல அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அங்கிள்லான் உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, வேணாம்ப்பா, நமக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா வரட்டும், மற்றபடி நான் போய் அதில் இறங்கி பெருசாக சண்டை போகிற மாதிரிலாம் இல்லை, நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது நம்ம ஜியாங்ஃபான் பிளான் போட்டுருந்தால, அதில் ஒரு 2 பேர் என்ன சொல்கிறானுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த அசுரா காட் கிங் தானே பிரச்சனை, அவனெல்லாம் பார்த்துக்கலாம், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, கவலைப்படாத அப்படிங்கிறானுங்க. ஆனாலுமே ஜியாங்ஃபான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டான். எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரெஷரை அந்த மனுஷன் எடுத்துருவான். யார்? அசுரா காட் கிங். அதுக்கப்புறம் 2வது ட்ரெஷரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3வது ட்ரெஷர் வரும்போது இந்த தண்டர் சிட்டியோட செலஸ்டியல் இருக்கான்ல, அவன் உதவி செய்வானாமா. ஆக்சுவலாக ஆஸ் பர் ரூல் அது அலோட் தான் போல தெரியுது. ஸோ 3வது ட்ரெஷரும் நம்ம கைக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவங்களுக்கும் ஒரே ஒரு பயம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். இன்னொரு பக்கம் நம்ம அசுரா காட் கிங் உட்காந்துருக்காரு. ஒரு மனுஷன் சொல்கிறான், இவங்க பிளான் போகிறதெல்லாம் பார்த்தாக்கா நமக்கு தான் ஆப்பு வைக்கணும்னு பார்க்குறானுங்க போல, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, ஆட்டு மந்தையால் ஓனாயே ஒன்றுமே பண்ண முடியாது, இவனுங்களாம் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட ஒரே பிரச்சனை சின்னியூ தான் அப்படிங்கிறாப்புல. இவரும் ஹீரோவை பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா அந்த தண்டர் சிட்டியில் ஒரு சண்டை நடந்ததில்ல, அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ சண்டை போடும்போது அவனோட ஸ்ட்ரென்த் டிவைன் எம்பரர் லெவலில் இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அவன் வந்தால் வரட்டும், யார் வந்தாலும் சரி, ட்ரெஷர் எனக்கு தான் அப்படிங்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஃபர்னஸ் ஆட ஆரம்பிக்குதுங்க. ட்ரெஷர் வெளியில் வரப்போகுது. இந்த ட்ரெஷர் வெளியில் வந்த உடனே சுற்றி இருந்த காட் கிங்ஸ் எல்லாருமே அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாருமே பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னதான் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா கூட இங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும்னு யோசிக்கிறான். இப்போ உள்ளுக்குள்ளே எல்லா காட் கிங்ஸுமே அவங்க பவரை யூஸ் பண்ணி அடிக்கிறானுங்க. இன்னும் யாருமே ட்ரெஷரை கையில் எடுக்கல. அதுக்குள்ளேயே 2-3 பேரை போட்டு தள்ளிட்டானுங்க. ஆனால் இவங்க கைக்கெல்லாம் மாட்டாமல் அந்த ட்ரெஷரு அது ஒரு போர்ட்டலுக்குள்ளே போயிடுச்சு. என்னடா இந்த போர்ட்டில் எங்கே போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் முழிச்சிட்டே நிற்கும் பொழுது இன்னொருத்தன் எங்கே போனான், ட்ரெஷரை விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ளே போயிட்டான். அவன் போனவொடனே மற்றவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்களும் பின்னாடியே வராங்க. உள்ளுக்குள்ளே போனவன் பார்க்குறான், எங்கடா ட்ரெஷரை காணோம் அப்படின்னு பார்த்தா அவனை தாண்டி அது வேகமாக பறக்குது. அதை அவன் ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். இப்போ மற்றவங்களும் உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் போனவன் கஷ்டப்பட்டு அந்த ஒரு ட்ரெஷரை கையில் எடுத்துட்டாங்க. இந்த ட்ரெஷர் எனக்கு தான் அப்படிங்கிறான். அது எப்படி மற்றவங்களாம் விட்டுருவாங்களா? மற்றவங்களாம் நான் சாக்லேட் சாப்பிடவா வந்தாங்க? கையில் ட்ரெஷர் எடுத்தால் மட்டும் போதுமா என்ன? அது கையில் வச்சுக்கிறதுக்கு தெம்பு வேணும்ல. விடாமல் எல்லாருமே தோர்த்துறாங்க. இவனுமே முடிஞ்ச வரைக்கும் ஓடி பார்க்குறான். ஒரு கட்டத்தில் 2ஆக பிரிஞ்சு 2 பக்கம் போகிறான். ஸோ கண்டிப்பாக 1 க்ளோன் தான். இவங்களுமே 2 குரூப்பாக பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ ஒரு சைடில் விரட்டிட்டு போனவங்க கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் க்ளோன்னு. வாடா ஒரிஜினல் பாடியை தேடி போவோன்னு சொல்லிட்டு வேகமாக இந்த குரூப் வர, அங்கே ஏற்கனவே ஒரிஜினல் பாடியை ஏகப்பட்ட பேர் தோத்திக்கிட்டு இருக்காங்களே, அவனும் கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறான். அந்த சமயத்தில் அவனோட பிரதர் வரான். அவன் சொல்கிறான், டே இந்த மாதிரி சொன்னா கேள்றா, ட்ரெஷரை ஒழுங்காக திரும்ப கொடுத்துரு, உனக்கு பவர் பத்தாது அப்படிங்கிறான். அவன் கேட்க மாட்டாங்க. அவனுக்கு ஆக்சுவலாக இந்த மனுஷன் ஜியாங்ஃபாங்க்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கல, கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அசுரா காட் கிங் டைம் ஸ்டாப் யூஸ் பண்ணி எல்லாரையும் நிறுத்திடுவானா. சரி, வந்தவன் ட்ரெஷர் மட்டும் எடுத்துகிட்டு அமைதியாக போகலாம்ல. தேவையே இல்லாமல் அவனை கொன்னுட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டான் போர்ட்டலுக்குள்ளே. இப்போ அவங்க பிரதருக்கெலாம் சரியான கோவம். ஆனால் அந்த டைம் ஸ்டாப்லேருந்து வெளில வரத்துக்கே இவங்களுக்கு படாத பாடாக போச்சு. இந்த சிச்சுவேஷனில் கூட ஜியாங்ஃபான் என்ன சொல்கிறான், அசுரா காட் கிங்கை விட்டுறக்கூடாது, அவன் விட்டால் ரொம்ப ஆடிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறான். ஏற்கனவே ஒருத்தன் பிரதரை இந்த சோகத்தில் இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே தீரணும், உன் பிரதருடைய சாவுக்கு நம்ம நீதி வாங்கியே தீரணும் அப்படிங்கிறான். இவன் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, சாருக்கு அந்த ஒரு ட்ரெஷர் வேணும். ஸோ நம்ம அசுரா காட் கிங்கை எல்லாருமே சுற்று போட்டாங்கப்பா. அந்த இடத்துல ஒரு 2-3 காட் கிங்ஸ் இருக்காங்க. இந்த மனுஷன் கேட்குறாரு, எப்பா நீங்கள் கூட எனக்கு எதிராக மாறுவீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடக்குது. ஆனால் அந்த 2 பேருமே செவுத்தில் ஓட்டின பள்ளி மாதிரி ஆகிட்டானுங்க. இப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான், இந்த 8 கிளான் இருக்காங்கல்ல, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா இவனை டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறான். இப்போது ஜியாங்ஃபான் அசுரா காட் கிங்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறான்,
இங்க பாரு, நீ வந்து மத்த 2 ட்ரெஷருக்கு போட்டி போட மாட்ட அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணனா, இந்த ட்ரெஷர நீயே எடுத்துட்டு போ அப்படிங்கிறான். அந்த மனுஷன் ஒத்துப்பானா? நீ யார்றா எனக்கு ஆப்ஷன் குடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு, ஒரு மிகப்பெரிய கத்திய மனுஷன் எடுக்குறான். அதனால என்ன சொல்றான், இந்த கத்தி அப்படிங்கிறது உருவானதுலருந்து, நான் இத பெருசா யூஸ் பண்ணதே இல்ல. இன்னைக்கு நான் இத முழுசா யூஸ் பண்ண போறேன்டா அப்படிங்கிறான். அரண்டு போறானுங்க இவனுங்க. அந்த 8 கிளான் இருக்காங்கல்ல, எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவங்க பவர கம்பைன் பண்றானுங்க. ஒரு மிகப்பெரிய ஆக்ஸுங்க. அந்த ஆக்ஸ வர வச்சு இவன அட்டாக் பண்றாங்க. அவ்ளோ பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணியுமே இந்த ஆள ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ இந்த மனுஷனுக்கு கோவம் வந்துச்சுங்க. என்னோட பிரதரையே கொன்னியா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபயர் டிராகன் வச்சு அடிக்கிறான். ஆனா இந்த ஆள் என்ன தெரியுமா பண்றான்? அந்த ஃபயர் டிராகன வச்சு அவங்க ஆட்கள் பக்கமே திருப்பி விட்டு அவங்களே கொண்டுகிட்டு இருக்கான். அதாவது அவங்க அட்டாக்க அவங்க மேலேயே பயன்படுத்திட்டு இருக்காப்ல. இப்ப இந்த மனுஷன் எனக்கு பத்தாது விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்க காட் கிங்ஸ் எல்லாரையுமே விரட்டி விரட்டி கொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலிலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி கொலை பண்ண வேண்டியதுதான். நார்மலாவே இந்த செலஸ்டியல் பேட்டில்ல கொலை நடக்கிறது சகஜம்தான். இப்போ இந்த 8 ஃபேமிலியும் முடிவு பண்றாங்க அவனை விடக்கூடாது, எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த மனுஷன் வெறி பிடிச்ச மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தரையுமே. ஒரு வழியா எல்லாருமே சேர்ந்து அவனை கட்டி வச்சுட்டாங்கப்பா. அதான் கேட்குறாரு இந்த மனுஷன், ஏன்டா 8 ஃபேமிலியில் இருக்க காட் கிங்ஸையும் கொல்லாம நீ வந்து அமைதியாக மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்களாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த டிவைன் ரெல்ம்க்கு வரதுக்கு முன்னாடி டெவில் பாத்தை ஃபாலோ பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வெளில வந்துட்டான். இந்த மனுஷன் உண்மையாவே இப்போ பார்க்கறதுக்கு அசுரா காட் கிங் மாதிரியே இருக்கிறாருப்பா. மொத்தமா 6 கை இருக்குது அவருக்கு. டெவில் மாதிரியே இருக்கான். ஸோ மனுஷன் இந்த கேப்லயுமே ஒரு 2 பேரை பிடிச்சி இழுத்து கொண்டுட்டான். அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கர காண்டாயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த 8 ஃபேமிலி கிட்ட 8 ட்ரெஷர் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆக்டிவேட் பண்ணா பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் அட்டாக் வரும். அதை வச்சு அடிக்கிறாங்க. இந்த மனுஷன் அந்த 6 கையையுமே வச்சு, அதாவது 8 பேரோடைய அட்டாக்கு, இந்த மனுஷன் தனியாள் அந்த அட்டாக் அப்படியே பீஸ் பீஸா பிச்சு போட்டான். எந்த அளவுடா ஸ்ட்ராங் நீ. இப்போ அடுத்து என்ன நடக்குது, அந்த இடத்துல நிறைய லைட்ஸ் வந்து ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஒரு பெரிய டேப்லெட் அந்த இடத்துக்கு வருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அதில் என்ன போட்டிருக்கு, இந்த ட்ரெஷர் வந்து 3 பார்ட்டாக வரும் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இதுக்கு பேர் மைட்டி ஸ்கை சீலாம். இதுக்கப்புறம் வரப்போகிறது வந்து மைட்டி எர்த் சீல். அதுக்கப்புறமா கடைசியாக ஆல் பீப்புள் சீல் அப்படிங்கிறது வரும். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பவர் தான். கடைசியாக வரப்போகிற ஆல் பீப்புள் சீலில் தான் டைம் ஆஃப் லா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் பார்த்தோன்னே அசுரா காட் கிங் என்ன சொல்கிறாரு, எப்பா நம்ம சண்டே இதோட நிப்பாட்டிப்போம் அப்படிங்கிறாரு. நீங்களே நல்லா பார்த்தீங்க, கடைசியாக வரப்போகிற சீல் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இந்த சீலை எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக லாஸ் எதுவும் கிடையாது. நான் வேணா ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறேன், அடுத்த செலஸ்டியல் உருவாகிற வரைக்கும் நான் இந்த மவுண்டனுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போது மற்றவங்களுக்குலாம் என்னென்னா, நீ உள்ளே வர மாட்டே, ஆனால் வெளியிலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து நாங்கள் வெளியில் வந்தோன்னே எங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டோன்னா என்ன பண்ணுறது. பட் ஆனால் இவனை இங்கே பிடிச்சோம் வைக்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்க. ஸோ ஜாங்பான் என்ன கேட்குறான், சரிப்பா உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, நான் வேணா ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கிறாரு. அதாவது இவங்க எப்படின்னா, இந்த ஹெவன்ஸ் இருக்குல்ல, ஹெவன்ஸ் மேலே ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அவங்க வார்த்தையை அவங்களே மீறினாங்கன்னா அந்த ஹெவன்ஸே அவங்களுக்கான தண்டனையை கொடுத்துரும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். என்னதான் இந்த 8 பேருமே ஒன்று மண்ணுமா இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு 3 குரூப்பாக பிரிஞ்சு தான் இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ, அவனுக்கு 2வது குழந்தை பிறக்க போது போல தெரியுதுங்க. இவளுக்கு என்னன்னா, இந்த குழந்தையாவது சீக்கிரம் பிறக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு. வயிற்றுக்குள்ளேயே இருந்தான் அவன். ஸோ இதுவாவது சீக்கிரம் பிறக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பையனும் வந்துட்டான். எனக்கு வந்து தம்பி பிறக்க போகிறானா, நான் வந்து எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா, தம்பி பிறக்கிற வரைக்கும் இங்கே தான் உட்காருவேன் அப்படிங்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.